தாம்பரம் மாநகராட்சியில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. தாம்பரம் மாநகராட்சியில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். டிஎஸ்பி சரவணன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனைகளில் ஈடுபட்டதால் மாநகராட்சி அலுவலகம் முழுவதுமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகங்களை குறிவைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை, தாம்பரம், தூத்துக்குடி, நெல்லை, புதுக்கோட்டை ஆகிய மாநகராட்சி அலுவலகங்கள் மற்றும் திருச்செங்கோடு, திருப்பத்தூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட நகராட்சி அலுவலகங்கள் என சுமார் 40 இடங்களில் இந்த திடீர் சோதனை நடைபெற்றது. தமிழக வெற்றிக்கழக அரசு அமைந்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக முன்னாள் சென்னை காவல்துறை ஆணையர் அருண் IPS நியமிக்கப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக மக்கள் அதிகம் பயன்படுத்தும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது. ஏற்கனவே சார்பதிவாளர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் உள்ள அலுவலகங்களில் இந்த அதிரடி நடவடிக்கை பாய்ந்துள்ளது. பொதுவாக பண்டிகை காலங்களில் மட்டுமே நடத்தப்படும் இத்தகைய சோதனைகள் தற்போது பொதுமக்களிடமிருந்து வந்த தொடர் புகார்களின் அடிப்படையில் வழக்கமான நாட்களிலேயே நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் கணக்கு மற்றும் வரி விதிப்பு துறையில் டிஎஸ்பி சரவணன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சோதனையின் முழு முடிவில் கணக்கில் வராத பணம், முறைகேடான ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை குறித்த விவரங்கள் வெளியாகும் என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அரசு அலுவலக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்று நடந்த சோதனைகளில் ரூபாய் 35 லட்சம் லஞ்ச பணம் பிடிபட்டுள்ளது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.